ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி.பி. சிகிரி. அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவானும் சங்கடங்களும். இதன் தலைப்பு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் அவயோக பலன்களுக்கு நம்ம பாவக்கோள்களை தான் முன்னிறுத்துவோம். அவயோக பலன்கள், அதாவது கெட்ட பலன்கள். அப்படி அவயோக பலன்களின் நாயகன் அப்படின்னு சனி பகவானையும் சொல்லுவாங்க. எல்லா விதமான கெடுதல்களையும் சனி மட்டும்தான் தராரான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லா கிரகங்களும் நன்மைகளும் தீமையும் செய்ய கடமைப்பட்டவை தான். இப்போ நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய குரு பகவான் கூட மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ரிஷப துலா லக்னக்காரங்களை உண்டு இல்லைன்னு செய்யக்கூடியவர் தான். அதனால் குருன்னொன்னே உடனே உங்களுக்கு வாரி கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கடும் பாவி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கூட துலா லக்னம் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் சனி பகவானுடைய நேச்சர் ஆஃப் இயல்பு சில நிலைகளில் அவர் நின்ற வீட்டின் அடிப்படையில் நமக்கு சில தொல்லைகளை தரத்தான் செய்யும். இது ஜாதகம் அறிந்தவர்கள் சனி நின்ற வீட்டை பற்றி அதிகமாக வெளியில் தம்பட்டம் அடிச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக சனி பகவான் 12 வீடுகளில் எங்கிருந்தாலும் சரி, அவர் நின்ற ஸ்தானத்தை பற்றி நாம் அதிகமாக அலட்டிக்கக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அந்த வீடு பழுதுபடும். இது நிதர்சனமான உண்மை. சனி பகவான் பொதுவாக ஒரு இருள் கிரகம், நிழல் கிரகம், மந்த கிரகம், ஒளித்தன்மை மிகவும் குறைந்தவர். சனி பகவானுடைய ஒளி புள்ளி தான் இருக்கிறதுலே கடைசி. ஒரே ஒரு ஒளிப்புள்ளியை தான் அவரால் சிதறடிக்க முடியும். இப்போ சூரியன் 30 ஒளிப்புள்ளியை சிதறடிக்கிற ஒரு மாபெரும் கிரகம்னா சனி பகவான் வெறும் ஒரு ஒளிப்புள்ளியை பூமியின் மேலே சிதறடிக்கக்கூடியவர். அதுவும் ஆழ்ந்த நீல நிறம். மனிதனுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய, மந்தத்தனத்தை கொடுக்கக்கூடிய, லேசினஸை தரக்கூடிய ஒரு நிறத்தை தான் அவரால் பிரதிபலிக்க முடியும். இப்போ சனி பகவான் 12 வீடுகளில் நின்றால் நாம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தால் அதில் தரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே திட்டமிட்ட செயல்களுக்கு எதிரி சனி பகவான். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை கெடுத்து விட்டுருவார். பிளான் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு சனி மாதிரி ஒரு ராஜயோகாதிபதி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பிளான் பண்ணி இதை இந்த நேரத்தில் பண்ணணும், இதை இப்படி பண்ணிடணும், அதை அப்படி பண்ணிடணும்னு பிளான் பண்ணிங்கன்னா சனி கெடுத்து விட்டுருவார். இப்போ சனி பகவான் மிக முக்கியமாக உங்கள் லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு தற்பெருமை கூடவே கூடாது. லக்னத்தில் உங்களுக்கு சனி இருக்கார், நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க, அவர் லக்னாதிபதியாக கூட இருந்துட்டு போட்டோம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு லக்னத்தில் இருக்காரா, முந்திரி கொட்டத்தனத்தை செய்யவே செய்யாதீங்க. நான் இருக்கேன் அப்படின்னு முன்னாடி போனீங்கன்னா ஏமாந்து போய் திரும்பி வருவீங்க. உங்களை பற்றிய சுய பரிசீலனைகளில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு தற்பெருமை கூடாது. இது லக்னத்தில் இருந்தால். தன்னை பற்றி ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயங்களை வச்சுக்கிறத சனி கெடுப்பார். இதை கொஞ்சம் நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நட்பு லக்னங்களுக்கே இந்த வேலையை செய்வார். பகை லக்னமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். இப்போ ஒரு விருச்சிக லக்னத்தில் சனி உட்கார்ந்துருக்கார், பகை பெற்ற வீட்டில் இருக்காருன்னா அவர் தற்பெருமையெல்லாம் அடித்தார்னா ஆளை அட்ரஸ் இல்லாமல் பண்ணி விட்டுட்டு போயிடுவார் சனி. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார். குடும்பம் பற்றிய பெருமை கொள்ளாதீர்கள். குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசாதீங்க. உங்கள் வருமானத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லாதீங்க. எனக்கு அவ்வளோ சம்பளம் தெரியுமா, இவ்வளோ சம்பளம் தெரியுமா, நான் பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதை முதல் வேலையாக முடிச்சு வைக்கிற வேலையை சனி செய்வார். அதே மாதிரி குடும்ப உறவுகளை பற்றி அதீத பெருமையான எண்ணங்களும் அதை பற்றி அதிகம் பேசுவதும் கூடாது. பொதுவாகவே வாக்கில் சனி இருந்தால் பேச்சை குறைக்கணும். பேசாதிருத்தல் நன்று. யாருக்காவது வாக்கு கொடுத்தோம் மாட்டிக்குவோம், கை நஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல சனி இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு. நண்பர்களை பற்றியும் உங்கள் ஒப்பந்தங்களை பற்றியும் கட்டாயம் வெளியில் சொல்லாதீங்க. உங்களுடைய தொடர்புகளை வெளியிலே சொல்லக்கூடாது. தொடர்புகள் சார்ந்த பெருமைகள் இருக்கவே கூடாது. கான்ட்ராக்ட் அடிப்படையில் வரக்கூடிய ஊதியம், உயர்வு, சம்பாத்தியம், வருமானம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இது முயற்சிகள் ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த முயற்சிகளை பற்றி வெளியில் சொல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்து சாதிக்கணும். மெயினாக சனி நின்ற வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுங்க. தெரிஞ்சதுன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போயிடும். புரியுதுங்களா? நடக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போயிடும். 4ஆம் இடத்தில் சனி இருக்காரா, உங்கள் கல்வியின் தகுதியை பற்றி வெளியில் பெருமை கொள்ளாதீங்க.
பெருமை பீத்தாதீங்க. உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை பற்றி அதிகமாக பெருமை சொல்லாதீங்க. வண்டி வாகனம் சம்பந்தமான பெருமைகள் கொள்ளாதீர்கள். உங்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதை பற்றி அதிகமாக வெளியில் தெரியக்கூடாது. சனி நின்ற வீட்டின் ஸ்தான பலம் அதிகமாக வெளியில் தெரியாமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நம்ம அதிகமாக தம்பட்டை அடித்தோம்னா அந்த பலனை இல்லாமல் செய்துவிடும் தன்மை சனிக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி இருக்காரு. உங்களுடைய புத்திரர்கள், பூர்வ புண்ணியம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, பூர்வீகம் சார்ந்த பெருமை கொள்ளாதீர்கள். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு ரகசிய காதலை கூட கொடுப்பார். அதுவும் வெளியில் சொல்லிடாதீங்க. எதையுமே தம்பட்டம் அடிக்கக்கூடாது. தற்பெருமை கொள்ளுதல் கூடாது. லக்னம் 5, 9 இந்த 3மே அந்த கேட்டகரியிலே வரும். என் குழந்தையெல்லாம் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? அவனும் அப்படியே மெரிட்டில் படித்து வந்தான். ஒரு இடத்துல கூட தேங்கவே இல்லை. பையன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். நீங்கள் இந்த பெருமை கொள்கிறீங்களா? அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். 5ல் இருக்கிற சனி. 5ஆம் இடத்துல சனி இருந்தால் குழந்தைகள் வழியில் பெருமை கொள்வது, குலதெய்வ வழியில் பெருமை கொள்வது, பூர்வீகம் வழியில் பெருமை கொள்வது கூடாது. அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி இருக்காரா? உங்கள் கடனை பற்றி வெளியில் சொல்லாதீங்க. சொல்ல சொல்ல கடன் அதிகமாகும். உங்கள் வம்பு வழக்குகளை பற்றி வெளியில் சொல்லாதீர்கள். நோயை பற்றி அதிகம் வெளியில் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு டீக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய சிக்கல்களை கொடுக்கக்கூடியது. ஸோ 6ல் சனி இருந்ததுன்னா நம்ம உழைப்பின் மேன்மையை வெளியில் சொல்கிறது. நான்லாம் 1 மணி நேரத்தில் 200 தேங்காய் பறிச்சிருவேன். அப்படியே மேலே ஏறி இறங்கினேன்னா அப்படி. உங்கள் உழைப்பின் மேன்மை பற்றி அதிகம் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் கடனை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். இங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தா போதும், அடுத்த நிமிஷம் டேபிளில் எனக்கு காசு வந்து சேரும், பார்க்குறியா? அப்படி பேசக்கூடாது. பெருமையை குறைப்பவர் சனி பகவான். அப்போ அந்த வீடு சம்மந்தமாக, அவர் நின்ற வீடு சம்மந்தமாக நம்ம எப்போவுமே கவனமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்காரா? வாழ்க்கை துணை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். அதை நேச்சராகவே அவர் கெடுப்பார். கூட்டாளியை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருந்து பழகிங்க. அது ஏதோ ஒன்று நடக்கட்டும். யார் தூற்றினாலும் சரி, யார் போற்றினாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த பலன்களை பற்றி சிலாகித்து கொள்ளாதே, பெருமை அடையாதேங்கிறது தான் சனி பகவானுடைய தாரக மந்திரம். உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரா? ரகசியங்கள் பற்றி வெளியில் சொல்லாதீர்கள், பெருமை கொள்ளாதீர்கள். ஆயிலை பற்றி மூச்சே விடாது. நான்லாம் 90 வயசு இருப்பேன், சொல்லவே கூடாது. 8ல் சனி இருக்க. சூதாடுற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வீடு அது. திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடு. உங்கள் துன்பங்களை அதிகம் பகிரக்கூடாது. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் துன்பத்தை கூட வெளியே சொல்லக்கூடாது. என்னங்க அது அநியாயமாக இருக்கு, வேறு வழியே இல்லை. சொல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த வீட்டின் மூலமாக நீங்கள் சமாதானம் அடைய முடியும். 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரா? தகப்பன், பூர்வீகம், பாக்கியம், அதிர்ஷ்டத்தை பற்றி வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் சொல்லிட்டால் ஒரு புண்ணியம் இல்லை, அது கெடும். நார்மலாகவே 9ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது. அவரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. நான்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? சொல்லவே கூடாது. அப்படியே இருந்தாலும் கமுக்கமாக வச்சுக்கணும். 50 கோடி லாட்ரி சீட்டில் விழுந்தாலும் வெளியில் சொல்லாதீங்க. ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னாடி ஒரு கேரளா லாட்ரியில் ஒருத்தருக்கு 2 கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்துச்சு. அவருக்கு 9ல் சனி. நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்பை வெளியிலேயே சொல்லாதீங்கன்னு. ஏங்கன்னார். காரணம் இருக்குன்னு. இவருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பில் பணம் விழுந்து அதை சொல்லி இன்றைக்கி அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அவருக்கு. சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, கடன் கொடுத்தவங்க, மற்றவர்கள், உறவுகள், நண்பர்கள் மூலமாக ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த காசு வராமல் இருந்தப்போ கூட நான் நிம்மதியாக இருந்தேன்னு இப்போவும் சொல்வார். அந்த பெருமை பேசுவதனால் அதை கெடுத்து விடும் தன்மை கொண்டவராக அவர் இருப்பார். 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரா? உங்கள் உத்தியோகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் ரொம்பவும் கர்வம் கொள்ளாதீர்கள். கர்வத்தை காலி பண்ணுற கிரகம் சனிங்க. சனி நின்ற வீட்டில் உங்களுக்கு கர்வமே வரக்கூடாது. அது சுத்தமாக நியூட்ரல் ஆகிடணும். நல்ல அழகாக பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, சனி லக்னத்தில் இருக்கார். அந்த பர்சனாலிட்டியை பார்த்து பெருமை கொள்ளாதீங்க. அது என்னைக்காக இருந்தால் ஏதோ ஒரு ஆப்படிச்சு விட்டு போயிடுவார். திடீர்னு ஏற்படுற ஒரு பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே மாறி போயிடும். மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. ஜீவனத்தை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். தொழிலை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். 10ஆம் இடம் பட்டம் பதவியை நினைச்சு பெருமை கொள்ளாதீங்க. அது தானாகவே வரும்.
அதை கண்டுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கண்டுக்கிட்டிங்கன்னா கொடுக்கறத நிறுத்திடுவார். அதுதான் அதோட பிரச்சனை. 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரா? லாபத்தை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். பெரும் லாபத்தை பற்றி வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் சொல்லாதீங்க, அதுதான் விஷயம். இன்னைக்கு இருக்கிறதுலே மோசமான விஷயம் கண் திருஷ்டி தாங்க. ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி, இதெல்லாம் ரொம்ப மோசமானது. கண் ஏவல்னு சொல்லுவாங்க. இதை முழுசாக உள் வாங்குற கிரகம் சனி. ஏன்னா அவர் ஒரு கருமை நிற கிரகம். எவ்வளோ ஒளி வந்தாலும் அவருக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ அவர் நிற்கிற இடத்துல நீங்கள் பெருமை அடைஞ்சிங்கன்னா அந்த பெருமையை சிதைத்து விடும் தன்மை இயற்கையிலே உண்டு. 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரா? அயன சயன போகத்தை துறங்கள். அதை பற்றி பெருமை பேசாது. நான்லாம் படுத்த ஒரு செகண்டில் தூங்கிடுவேன், சொல்லவே கூடாது. அடுத்த நாள்லேருந்து தூக்கம் வரதை கெடுத்து விட்டுருவார். உங்கள் பிரயாணங்களை பற்றி முன்கூட்டியே பெருமை கொள்ளாதீர்கள். தம்பட்டம் அடிக்காதீங்க, கர்வம் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் 12ஆம் இடம் சார்ந்த கெடுபலன்களை தரக்கூடியது. சனி எந்த வீட்டில் நின்னாலும் சரி, அந்த வீடை தனி ஃபோர்ஸனாக எடுத்துக்கங்க. அந்த வீடு சார்ந்த தற்பெருமை அடிப்பது, புகழ்ந்து பேசுவது, அதை பற்றி அதிகம் கர்வம் கொள்வது கூடாது. இதை செய்யும்போது சனி பகவான் அந்த வீட்டின் அடிப்படையில் பாதகத்தை செய்வார். குறிப்பாக உயிர் உறவுகள் சார்ந்த இடங்களில் சனி இருக்கிறார். குடும்ப சார்ந்த ஸ்தானம், சகோதரன் சார்ந்த ஸ்தானம், தாயார் சார்ந்த ஸ்தானம், புத்திரர்கள் சார்ந்த ஸ்தானம், களத்திர மனைவியின் ஸ்தானம், 9ஆம் இடம், இங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கள சார்ந்து ரொம்ப பெருமை பேசுவது, பெருமையாக இருக்கிறது, கர்வம் கொள்வதெல்லாம் பிரச்சனையும் உண்டாகும். ஸோ 12 வீடுகளிலும் அவர் எங்கே இருந்தாலும் சரி, நல்லது செய்கிறார் கெடுதல் செய்கிறார் சனி பகவான்கிறது தனி கணக்கு. ஆனால் எல்லா லக்னங்களுக்குமே இந்த விதி நல்லாவே பொருந்தும். அவர் நின்ற வீட்டின் அடிப்படையில் நீங்கள் கொள்ளும் கர்வத்தை குறைத்து நன்மைகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.